மணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். மதுரை மாவட்டத்தில் நேற்று சட்டமன்ற தேர்தல் பணிகள் வாக்குப்பதிவு என்பது முழுமையாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 5 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன என்பது குறித்து மதுரை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பிரவீன்குமார் அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம். வாக்கு எண்ணிக்கைக்காக என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கீங்க? முதலில் புதிய தலைமுறை வாயிலாக மதுரை மாவட்டத்துக்குரிய 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சார்ந்த வாக்காளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடுடைய வரலாறுல, மதுரை மாவட்டத்துடைய வரலாறுல நேற்று நடந்த பொது சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு ஓட்டர் டர்ன் அவுட் நம்மளுக்கு வெளியே வந்திருக்கு. அது போன 2021 நடந்த சட்டமன்ற தொகுதியில் 70.52% இருந்தது. நேற்று 80.52% மாறி இருக்கு. இந்த வாட்டி கூடுதலாக 10% வாக்காளர்கள் அவருடைய வாக்குரிமை அளித்திருக்காங்க. ஸோ அவருக்கு முதல் கண் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 5 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை மையங்களை போட்டிருக்கோம்னா, உதாரணத்துக்கு மதுரை மத்தி மற்றும் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த மதுரா கல்லூரியில் இருக்கு. அது இல்லாமல் மதுரை வடக்கு மற்றும் மதுரை தெற்குக்கு நம்ம தியாகராஜர் ஆர்கிடெக்சரல் காலேஜில் போட்டிருக்கோம். அதே மாதிரி உஸ்லம்பட்டி மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிகளுக்கு ரீஜனல் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ரீஜனல் கேம்பஸில் போட்டிருக்கோம். திருப்பனக்குன்றம் அண்ட் திருமங்கலம்க்கு பொறுத்தவரை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கப்பலூரில் போட்டிருக்கோம். அண்ட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் மதுரை கிழக்கு மற்றும் மேலூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு நாம் அங்கே கவுண்டிங் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ரூம்ஸ்கள் பண்ணியிருக்கோம். இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அனைத்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்கள் நாம் பண்ணிட்டு இருக்கோம். தேர்தல் கமிஷனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்தில் 3 வகையான பெரிமீட்டர்ஸ்கள்னு போட்டு 3 வகையான ஒரு 3 டயர் செக்யூரிட்டினா ನಾವು டிப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். முதல் இருக்கக்கூடிய அந்த இன்னர் பெரிமீட்டர், அந்த 100 மீட்டருக்கு இருக்கக்கூடிய இன்னர் பெரிமீட்டரில் நம்ம சிஏபிஎஃப் வெளி மாநிலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ்கள்னா ನಾವು அங்கே டிப்ளாய் பண்ணுவோம். 24/7 அந்த இடத்துல அவர்கள் இருப்பார். வரக்கூடிய அடுத்த கட்டத்தில் வரக்கூடிய அந்த மிடில் லெவல் டயரில் தமிழ்நாடு உடைய ஸ்பெஷல் கமாண்ட் ஃபோர்ஸஸ்கள், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்கள்னா ನಾವು போடுவோம். தென் 3வது டயரில் லா அண்ட் ஆர்டர் சைடில் இருந்து நம்ம காவலர்கள்னா ನಾವು நியமனம் பண்ணுவோம். சார், குறிப்பாக இப்போ வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு எவ்வளவு அலுவலர்கள் பணியில் இருக்க போகிறாங்க? காவல்துறை பாதுகாப்பு இந்த 5 வாக்கு எண்ணிக்கை மையத்தில் எவ்வளோ போட்டிருக்கீங்க சார்? சிசிடிவி கேமராக்கள் எவ்வளோ பொருத்தப்பட்டிருக்கு? ஸோ ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலுமே கூட கிட்டத்தட்ட ஒரு 250க்கு மேற்பட்டு சிசிடிவி கேமராஸ்கள்னா ನಾವು போட்டிருக்கோம். சிசிடிவி கேமராஸ்களை கூட எப்படி போட்டிருக்கோம்னா, நம்ம ஸ்ட்ராங் ரூம்களுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் அதனுடைய பெரிமீட்டரில் இருக்கக்கூடிய பெரிஃபெரல் ஏரியாக்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ என்டையர் நம்ம ஸ்ட்ராங் ரூம் இருக்கக்கூடிய அந்த கட்டடம், அந்த அலுவலகம் முழுமையாக தேர்தல் ஆணையத்துடைய வசத்தில் நான் கொண்டு வந்திருக்கோம். 24/7 சென்ட்ரி டியூட்டிலெஸ்லாம் நம்ம ஆஃபீஸர்ஸ்கள் நம்ம போட்டிருக்கோம். வரும் மே 4ஆம் தேதி நம்மளுக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்டு ஊழியர்கள் அந்த கணக்கை எடுக்கக்கூடிய பணியில் வேலை செய்வார். அதில் கூட இவிஎம் கவுண்டிங் அணி ஒன்று இருக்கும் அண்ட் போஸ்டல் பேலட் கவுண்டிங் அணி கூட இருக்கும். மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டு ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் தபால் ஓட்டு மூலமாக வாக்களித்திருக்காங்க. அதே மாதிரி மதுரை மாவட்டத்துக்கு சார்ந்த வெளி ஊரில் வேலை செய்யக்கூடிய வாக்காளர்களுக்கு கூட நாங்கள் தபால் ஓட்டு அனுப்பியிருக்கோம். ஸோ அவரு கூட வாக்களிச்சிருக்காங்க. அது ரெண்டுமே அந்த நாள் நாம் இங்கே கவுண்ட் பண்ண போகிறோம். ஒரு சில வாக்கு எண்ணிக்கை மையங்கள் முக்கியமான வாக்கு எண்ணிக்கை மையங்களாக பார்க்கப்படுது. திருப்பரங்குன்றம், திருமங்கலம், இந்த மாதிரி ரூரலில் இருக்கக்கூடியது. அங்கே ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஏற்பாடுகள், அதே போல் கட்சியை சேர்ந்த பூத் ஏஜென்ட்டுகள் அன்னைக்கு உள்ளே போய் இருப்பாங்க, அவங்களுக்கான ஏற்பாடுகள் என்னென்ன மாதிரி சார் பண்ணுங்க? ஸோ நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கூட நம்மளுக்கு மிக மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதிகள். பட் இருந்தாலும் 1-2 இடங்களில் போன வாக்கு எண்ணிக்கை நேரத்தில் நடந்திருக்கிற சம்பவங்கள் நம்ம மனசில் கொண்டு காவல்துறையிலிருந்து நம்ம கூடுதலான ஒரு ஏற்பாடுகள்னா கண்டிப்பாக நான் பண்ணுவோம். அந்த நாளுக்காகவே ஒரு தனியாக டிப்ளாய்மெண்ட் பிளான் கூட நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நான் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கவுண்டிங் ஏஜென்ட்ஸ்கள்
வரும்போது அவர்களுக்கு போதுமான அளவுக்கு குடிநீர் வசதிகள், அது எல்லாமே இருக்கை வசதிகள் எல்லாமே நாம் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பத்திரிகை நண்பர்கள் வரும்போது அந்த நாள் தமிழ்நாடு முழுக்க எதிர்பார்த்துட்டு இருப்பாரு எப்படி போயிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி. ஸோ அப்பப்போ தகவல்கள்னா கொடுக்கறதுக்காகவே வந்துட்டு பத்திரிகை நண்பர்களுக்காக ஒரு தனியாக அறை வந்து அமைக்க போகிறோம். அங்கே இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர்ஸ்களுடைய ஃபெசிலிட்டி அனைத்து கூட அந்த இடத்துல இருக்க போகுது. மதுரை மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்காக அனைத்து ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் வாக்கு எண்ணிக்கை குறித்த தகவல்கள் மதுரை மாவட்ட நிர்வாகத்தால் வெளியிடப்படும் என மதுரை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் ஆட்சியருமான பிரவீன்குமார் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் மணிகண்ட பிரபு. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.